இப்போ ஒருத்தருடைய சொத்து மீது இன்னொருத்தர் வந்து பொய்யா உரிமை கோர்றாரு. எப்படி உரிமை கோருவார் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று ஒரு போலி ஆவணம் தயாரித்து அந்த சொத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அல்லது வந்து அந்த பக்கத்துலையோ இல்லை அடிக்கடி அந்த சொத்து காலியாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து அதை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோட என்க்ரோச்மெண்ட் பண்ணியோ வந்திருப்பார். அதாவது ஒன்று 2 விஷயம் இருக்குது. நீங்கள் 2 விஷயத்தில் தெளிவாக சொல்லணும். ஒன்று, அவர் வந்து பொசிஷனில் இருக்காரா, அந்த சொத்தை வந்து ஆளுமை செய்கிறாரா, அல்லது ஆவணத்தை உருவாக்கிட்டு அதை ஆளுமை செலுத்துகிறாரா அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் செலுத்திட்டு தான் வந்து அந்த சொத்துக்கு வந்து போலியாக வந்து உரிமை கோருவாங்க. இது என்னுடைய சொத்து தான், நான் தான் இவ்வளோ நாள் ஆண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் கோரும்போது, நீங்கள் இந்த சொத்து என்னுடைய சொத்து தான், இது எனக்கு உரிமையானது, என்னுடைய மூதாதையர் இல்லை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு நீங்கள் உங்களுடைய தரப்பில் என்னென்ன ஆவணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதை வந்து முதல்ல வருவாய்த்துறையில், அதாவது வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போயிட்டு நீங்கள் முறையிடலாம். முதல்ல வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து, இந்த மாதிரி இந்த எல்லாமே வந்து நாங்கள் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறையிடலாம். இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செஞ்சு யாருக்கு அந்த சொத்து உரியது அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க.